ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ தாக்குதல் மூலம் இந்தியா பதிலடி கொடுத்துள்ளது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருந்த பயங்கரவாதிகளின் 9 முகாம்களை நம் ராணுவம் குண்டு வீசி அடித்தது உலகளவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவின் துல்லிய தாக்குதலில் லஷ்கர் இ தொய்பா, ஜெய்ஷ் இ முகமது, ஹிஸ்புல் முஜாஹிதீன் பயங்கரவாத அமைப்புகளின் முகாம்கள் தகர்க்கப்பட்டன. 80 பயங்கரவாதிகளும் கொல்லப்பட்டனர். இந்த அதிரடி தாக்குதலை தொடர்ந்து வான்வெளி பாதுகாப்பு கருதி ஸ்ரீநகர், சண்டிகர் உட்பட வடக்கு மேற்கு மாநிலங்களில் உள்ள 18 ஏர்போர்ட்டுகள் தற்காலிகமாக மூடப்பட்டன. ஜம்மு, பதான்கோட், ஜோத்பூர், ஜெய்சால்மர், சிம்லா, தர்மசாலா, ஜாம்நகர் உள்ளிட்ட முக்கிய ஏர்போர்ட்டுகளில் விமான நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்டு பாதுகாப்பு கட்டுப்பாடுகள் அதிகரிக்கப்பட்டன. ஏர் இண்டியா, இண்டிகோ, ஸ்பைஸ் ஜெட், ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ், ஆகாசா ஏர் மற்றும் பல வெளிநாட்டு விமான நிறுவனங்கள் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கான சேவைகளை நிறுத்தின. இண்டிகோ மட்டும் சுமார் 165 விமானங்களை ரத்து செய்தது. இந்தியாவின் மிகவும் பரபரப்பாக காணப்படும் டெல்லி ஏர்போர்ட்டுக்கு வந்து செல்லும் 35 விமானங்கள் நள்ளிரவு முதல் காலை வரை ரத்து செய்யப்பட்டதாக தெரிகிறது. இதில் 23 உள்நாட்டு புறப்பாடுகள், 8 வருகைகள், 4 சர்வதேச விமானங்கள் அடங்கும். அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் மற்றும் பிற உலகளாவிய விமான நிறுவனங்களும் சேவைகளை திரும்ப பெற்றன. விமான போக்குவரத்து அதிகாரிகளின் உத்தரவை தொடர்ந்து ஸ்ரீநகர், ஜம்மு, லே, ஜோத்பூர், அமிர்தசரஸ், பூஜ், ஜாம்நகர், சண்டிகர் மற்றும் ராஜ்கோட் செல்லும் விமானங்களை மே 10 காலை 5:29 மணி வரை நிறுத்தி வைப்பதாக ஏர் இண்டியா அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இதனால் பயணம் பாதித்த பயணிகள் ஒருமுறை மாற்று பயணம் அல்லது முழு பணத்தையும் திரும்ப பெறலாம் என்றும் கூறியுள்ளது. இண்டிகோவும் விமான சேவையை நிறுத்தி இதுபோன்ற நடவடிக்கையை எடுத்துள்ளது. பல வடக்கு விமான நிலையங்கள் மறு அறிவிப்பு வரும் வரை மூடப்படுவதை உறுதி செய்த ஸ்பைஸ் ஜெட் விமான நிறுவனம் முன்பதிவு செய்த டிக்கெட் பணத்தை திரும்ப பெறவும் மாற்று வழி உதவிக்கும் உறுதியளித்தது. ஆகாசா ஏர் அதன் ஸ்ரீநகர் விமானங்களையும் ரத்து செய்தது. அதே நேரம் பிராந்திய நிறுவனமான ஸ்டார் ஏர் நாண்டெட், ஹிண்டன், ஆதம்பூர், கிஷன்கர், பூஜ் ஆகிய இடங்களுக்கான சேவைகளை ரத்து செய்தது. ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் நிறுவனமும் குறிப்பாக அமிர்தசரஸ், ஜம்மு, ஸ்ரீநகர் மற்றும் ஹிண்டன் உள்ளிட்ட இடங்களுக்கு செல்லும் பல விமானங்களை ரத்து செய்ததாக அறிவித்துள்ளது. இந்தியாவின் தாக்குதலால் பாகிஸ்தான் வான்வெளியும் மூடப்பட்டதால் அங்கு செல்லும் விமானங்களை தற்காலிகமாக நிறுத்துவதாக கத்தார் ஏர்வேஸ் அறிவித்தது.